வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம மிளகாய் தோட்டம் ட்ராகன் சில்லி, டெவில் சில்லி சொல்லுவேன்ல, அது இப்போ காய் காய்ச்சிருக்குது. இன்றைக்கி நம்ம அறுவடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். காய் இதில் இருக்குது, பார்க்குறீங்களா? இதுதான், இதெல்லாம் பிஞ்சு. நம்ம மிளகாய் தோட்டம் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். சின்னதான சரி விதை போட்டோமே அது. இந்த சில்லி வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. இது வந்து ஆர்டினரி சில்லி இல்லை, இது பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதோட ஸ்மெல்லும் ஸ்ட்ராங்காக இருக்கும், காரமும் ரொம்ப ஸ்ட்ராங். இன்றைக்கி வந்து அறுவடை செய்ய இவ்வளோ ஹைட்டுக்கு வரும். இப்போ தான் இது வந்து ஓரளவுக்கு வந்துருக்குது. ஃபுல் ஹைட்டுனா இவ்வளோ வரும். அப்போ நல்லா அறுவடை எடுக்கலாம். இந்த சைஸ் தான் இருக்குது. அறுவடை செய்கிறது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். பிஞ்சு காயை எடுக்காமல் தேடி எடுக்கணும். பிஞ்சை எடுத்துட்டோன்னா கங்காணிக்கிட்டேயும் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டேயும் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். இன்றைக்கி நல்ல வெயில் அடிச்சுது. அறுவடை செய்யும் போது நல்லா பளிச்சுன்னு ஒரு வெயில். ஆனாலும் அறுவடை செய்கிற ஆர்வத்தில் தேடி எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி எடுக்கும் போது. பெரிய காயாக பார்த்து எடுக்கும் போது அப்படி இருக்கும். அறுவடை செஞ்ச காயெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கங்காணி தூக்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா பைக்கில் வச்சே எடுத்துகிட்டு போயிடலாம். வீட்டுக்கு போய் கொட்டிட்டு க்ளீன் பண்ணணும். அதில் சொத்த காயெல்லாம் பிரிச்சுட்டு பழுத்ததெல்லாம் எடுத்துடணும். நல்ல காயாக மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி அறுவடை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி டெய்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.